சிங்கம். ஏன்னா அது ராஜசிங்கம், இது குட்டி சிங்கம். எது ராஜசிங்கம்? இயேசு ராஜசிங்கம். இது என்ன சிங்கம்? குட்டி சிங்கம். அல்லேலூயா சொல்லுங்க. அது கிருபாசனம், இது நியாயாசனம், இது சிங்காசனம். கிருபாசனத்துல யாரும் வரலாம் போலாம், குடிக்கிற வரலாம், அப்படியே கூட போலாம். ஆனா நியாயாசனத்துக்கு வந்துட்டா இந்த வசனத்துக்கு நடுங்கிறவங்க தான் கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். என் வசனத்துக்கு நடுங்கிற குமார்க்கு என்ன பார்ப்பாரு? சிங்காசனத்துல இருந்து பார்த்தாங்க. இது சிங்கக்குட்டி மாதிரி தெரிஞ்சா ஒரு குறை இல்லாம தாழ்ச்சி அடைஞ்சாலும் பட்டினி அடைஞ்சாலும் திருப்தி அடையும். நான் உங்களை பார்க்கறது மறந்துடுவேன். அடுத்த வாரம் பாஸ்டர் ஜஸ்டின் போன் பண்ணது யார் நீங்கன்னு கேட்பேன், மறந்துடுவேன். ஆனா ஆண்டவர் மட்டும் இந்த சிங்க கெதிக்குள்ள இருக்கிற சிங்கக்குட்டியை ஒரு நாள் தாழ்ச்சியா விட மாட்டார். சிங்கத்தை போல வாழ பிறந்து கோழையை போல வாழ மாட்டேன். வெற்றியை பற்றி நானும் பேசி தோல்வியில் நானும் ஓட மாட்டேன். என்னை கண் பாருமே இயேசுவே, உம்மை போல நான் வாழ்ந்தேன். யோகா கோபில சிங்கம் காட்டுல நரி சொல்லுதான், என் குட்டி தான் ரொம்ப அழகு, ஆளை பார்த்தாலே ரசிக்கலாம். எது? நரி. அப்ப காட்டு கண்டு சொல்லிச்சா, என்ன பார்த்து சிரி யோகம் ஆரம்பிச்சு. எது? கழுத. அப்ப புலி அந்த பக்கம் கொண்டாடிக்கிட்டு என் பல்லு ஒண்ணு கிடைச்சாலே அதை மாட்டிக்கிட்டாலே ஜெயிச்சு. எது? புலி. அப்ப சிங்கம் பார்த்துனா, என் குட்டி ஒண்ணு தூங்குறதுனால தானே இதெல்லாம் ஆட்டம் போடுது. குட்டி தூங்கிட்டு இருந்தா தட்டி விட்டு எழுந்து ஒரு கர்ஜனை கொடுப்பாங்க. அது எழுந்து என்ன ஓடி போச்சு. இதெல்லாம் சிங்கக்குட்டி மாதிரி சொல்ல வேண்டாம். நியாயமான நீங்களே பாருங்க. நீர் யோகா கோத்திர சிங்கம் சிங்கம் இங்கிருந்து பார்க்கும்போது இது சிங்கக்குட்டி மாதிரி தெரியும். சிங்கத்தை பத்தி என்ன படிச்சிருக்கிறோம்? சிங்கம் ஒண்ணுக்கும் பின்னடையாது. அப்ப இதுவரை நீங்க தள்ளாடி இருந்தாலும் நான் இனிமேல் சோர்ந்து போக மாட்டேன். சிங்கத்தை போல வாழ பிறந்து கோழை போல வாழ மாட்டேன். நானும் பேசி தோல்வியில் நானும் ஓட மாட்டேன்.
உங்க வீட்டுல நீங்க இருக்கிறது பெரிய பதம். அப்படி வாழ்ந்து காட்டணும். எத்தனை பேருக்கு புரியுது? இது போதுங்க, இந்த வாழ்க்கை போதும் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். வீட்டுல உங்களால யாரும் ஆடக்கூடாது. அப்படி இருந்தா இது அசிங்கம். எத்தனை பேருக்கு புரியுது? இது சிங்கம். புரிஞ்சுதா இல்லையா? பெண் சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை வேட்டையாடி நிரப்புதான். அப்போ பெண்ணா பிறந்துட்டா நீங்க தான் ரொம்ப தைரியசாலியா இருக்கணும். போன் தானே போகக்கூடாது. என்னங்க புரியாம இருக்கிற சொல்றேன். ஆறாம் வந்து மண்ணு, ஆனா ஏவாள் வந்து எறும்பு. சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? அது ஒண்ணு அப்பப்ப கரைஞ்சு போலாம். ஆனா இந்த எலும்புக்கு பாருங்க, பெண்டா கூடாது, பெண்டு நின்றுடும். ஒன்றி வந்த பண்பாடு புத்தியோட ஹிஸ்டரி. அல்லேலூயா. எத்தனை பேர் மனசுக்குள்ள தீர்மானம் பண்றீங்க? இதுக்கு முன்னால உங்களை எலும்பு மாதிரி பார்க்கலன்னா இனிமேல் பார்க்கணும். அப்படி சொல்லுங்களேன். தாய் எப்படிப்பட்டவள்? அவள் பெண் சிங்கம். எசேக்கியேல் பழைய வாசிக்க வேண்டும். அவன் ஒரு குட்டி எடுத்து வளர்த்தான். தேசமே அதுங்கிற மாதிரி வளர்த்தான். ஒரு தாய் ஒரு பெண் சிங்கம். சோர்ந்து போல சொல்லுங்க, இங்க இருக்கிறவங்க சிங்கங்களா? நான் சிங்க கட்டியில தான் பேசிட்டு இருக்கேன்னா சொல்லுங்க. சிங்கத்தை போல வாழ பிறந்து கோழையை போல வாழ மாட்டேன். வெற்றியை பற்றி நானும் பேசி தோல்வியும் நான் ஓட மாட்டேன். உண்மை வாழ்ந்து கையை வைக்கும் போது எல்லாருமே கையை வைத்திருக்கணும். நான் என்னமோ மோடி நினைச்சுக்கிட்டு நான் ஓட்டு கேட்ட மாதிரி ஒரு மாதிரி வைக்க கூடாது. சொல்லுங்க. ஆமா, 100 ஆடு இருக்கு, ஒரு ஆடு காணாம போச்சு. இதனால என்ன பிரச்சனைன்னா அந்த மேய்ப்பன் 99 ஆடுகளை மறந்துட்டாரு. துதிக்க வந்த பிற்பாடு நீ ஒரு ஆடு காணாம போனாலும் ஆண்டவர் வந்து உன்னை எப்படி தூக்கணும்ன்றதுலயே இப்படியா இருப்பாரு. அதனால நானும் கூட யாரெல்லாம் கையை வைக்கணும்னு பார்த்துட்டு தான் இருக்கேன். போகும்போது எல்லாம் போனோடனே யார் பாடி அவன் கையை பிடிச்சிட்டு என்ன ஆச்சு உனக்கு? அதனால உஷாரா இருந்து இனி வாழ்ந்த காட்டிலே அது மண்ணு, இது எலும்பு. ஏன் ஆண்டவர் சபையில எல்லாம் சகோதரிகளை முதல்ல கொண்டு வர்றாருன்னா இது எழுப்பிட்டா முழு குடும்பத்தை காப்பாத்தி தெரியுமில்ல. உயிரோடு இருப்பாடு கர்த்தர் முதல்ல நாம எழுதி தரிசனம். ஏன் இந்த அம்மாவுக்கு மட்டும் தரிசனம் இருந்தா எல்லா சீச்சிலையும் கொண்டு வந்துருவாங்க. ஒரு கிராமத்துல ஒரு சகோதரி கிட்ட கர்த்தர் பேசுறாரு. இந்த சகோதரிக்கு மட்டும் நான் யாருன்னு தெரிஞ்சா கிராமத்தையே கொண்டு வருவேன். சொல்லுங்க. இங்க இனிமேல் நீங்க சோர்ந்து இருக்க கூடாது. போய் மண்ணு போனா இங்க வந்த பிறப்ப முகத்தை பாருங்க, அதுல சந்தேக முகமெல்லாம் இருக்க கூடாது. நிச்சயமா இந்த ஆண்டு ஆசீர்வாதம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இந்த வசனத்தை மதுரையில நான் பாடுறேன். MSc படிச்சவரு வேலை இல்லை அப்படின்னு சொல்றாரு. 3 நாள் துதிங்க, 1000 துதிகள் சேரும் போது நீ விரும்புகிறதை கேட்டு கர்த்தர் சாலமோன் சொன்னார்.
போய் துதிக்கங்க. 4வது நாள் எனக்கு ஒரு லெட்டர் வருது, எனக்கு லெக்சர் வேலை கிடைச்சிருச்சு. நான் 10 வருஷமா வேலை இல்லாம இருந்தேன். நான் 1000 கணக்கா துதிக்க ஆரம்பிச்சேன். இப்ப இந்த காலத்துல எனக்கு லெக்சர் வேலை கிடைச்சது. பாஸ்கர் என்ன ஒரு சுரண்டைக்கு போன வருஷம் ஊழியத்துக்கு போயிருந்தேன். முந்தின வாரம் என் மருமகனும் மகனும் ஊழியத்துக்கு போனப்ப அந்த வீட்டு அக்கா பேர் மல்லிகா, ஒரு பேர் பாஸ்கர். 10 வருஷமா எனக்கு குழந்தை இல்லைம்மா. நான் ஜெபம் பண்ணதை விட எங்க அப்பா வர அடுத்த மாசம் அவர் எப்படியா ஜெபம் பண்ண வச்சிருந்தாரு. அந்த ஒண்ணு வீட்டுல கொண்டு போய் மாடியை காட்டி, ஐயா இந்த அறையில நீங்க எவ்வளவுனா ஜெபம் பண்ணலாம், இந்த அறை கூட நான் வரவே மாட்டேன். அவர் சொல்றாரு, நான் ஊழியக்காரத்துக்காக வச்சிருக்கோம் பண்ணாரு. உடனே ஏசி எல்லாம் பார்த்த உடனே ஆசையா கண்டது மேசியா ஓசியாவே ஏசி கொடுத்துருக்காருன்னு நான் மட்டும் விழுந்து ஜெபம் பண்றேன். கூட தம்பி கேட்டான், ஐயா நீங்க ரெஸ்ட் எடுக்கலையான்னு. இல்ல நான் ஜெபம் பண்றேன். அந்த உடனே டிவி ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா அது என் கவனத்தை திருப்ப கூடாது. நான் ஜெபம் பண்ணேன். நான் எனக்கு கிடைச்ச இந்த தனிமையை வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஜெபம் பண்ணேன். 2 நாள் முடிஞ்சது. 3வது நாள் பாஸ்கர் மல்லிகா இன்னும் 2 பேரை கூட்டி வச்சிருக்காங்க. இந்த சபைகள் கூட்டம் பண்ண இல்லையா, என் மனைவிக்கு 10 வருஷமா குழந்தை இல்லை, இவங்க 2 பேருக்கும் குழந்தை இல்லை, நீங்க நல்லா ஜெபம் பண்ணுவீங்களாம, இப்ப ஜெபம் பண்ணி எங்களுக்கு கட்டாயம் கத்துற குழந்தை கூட ஜெபம் பண்ணுங்க. இன்னொரு கூட நம்பிட்டாங்க. முழுக்கமா பாட்டு பாடி ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த வருஷம் அந்த அம்மா மல்லிகா ஒரு குழந்தை பெற்று கன்சீவ் ஆன உடனே முதல் போன் எனக்கு தான், பிறந்த உடனே முதல் போன் எனக்கு. சொல்றேன் நிச்சயம்னா நீங்க சந்தேகம் பண்ணாத எப்படி கையை போயிட்டுன்னா நடந்து காட்டுறதுனா எப்படி, நான் ஒன்னும் பயப்பட டைம் ஆகி போச்சு. நீ வாழ்ந்து காட்டுவது. 1969ஆம் வருஷம் 70ஆம் வருஷம் அண்ணன் டிஜேஸ் அவர்கள் பெங்களூர்ல காபால், பெங்களூர்ல காஸ்பல் ஹால் என்ற இடத்துல பிரசங்கம் பண்ண வந்துட்டு 18 வாலிபருங்க ஜபிக்கிறதுக்காக அவர்கிட்ட போறாங்க. 18 பேரும் வாலிபராக அவங்க எழுந்து வந்து கையை உழைத்து சொல்லி, இவன் கையை பிடிச்சி காட்டுது, இவன் கையை பிடிச்சிங்கன்னு ஒவ்வொரு கையை பிடிச்சு கொடுத்தாரு. அந்த 18 பேரும் தமிழ்நாட்டில் பிரபலமான ஊழியக்காரர் இருப்போம். அந்த 18 பேரை கூட்டு போனவர் எசேக்கியா பிரான்சிஸ். கெட்டு போய் கூடாதுன்னா நம்ம எங்களை கூட்டிட்டு போனவர். அந்த 18 பேருக்கு நானும் ஒரு ஆளு. ஆண்டுக்கு முன்னால அது கையை உயர்த்துதுன்னா எவ்வளவு உச்சமா ஏன் கையை பிடிச்சி காட்டுவரு அப்படின்னு வாழ்ந்து காட்டுவேன். சொல்லுங்க ஒரு 1000 கூட இருக்குமா? அதை ஏன் கேட்குறீங்க? நீங்க நம்புங்கப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவர் வந்து யார் மேல இரக்கம் உள்ளவர் இருக்கும், யார் மேல மன உருக்கமா இருப்பாரோ அவங்க உருக்கமா இருப்பார். மோசடி அப்ப இறக்க வேற, மன உருக்கம் வேற. இறக்கம்னா இப்ப வருஷம் பயப்பட கஷ்டப்படுது, மன உருக்கம்னா அழுது எப்படி புரியல. நான் அழுது
எனக்கு கணக்கு தெரியாது. என் பேர் வெஸ்லி துரை. வெஸ்லி துரை, உனக்கு என்ன குறைன்னு அப்பா அம்மா போயிட்டு அப்பா இல்லையே. அப்ப அவங்க இல்லைன்னா என்ன அப்பான்னு கூப்பிடுங்க சொல்லுங்க. அப்பான்னு கூப்பிட தோங்க. உலகம் முழுக்க தெரியல. நான் இப்போ சொல்லுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருக்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருக்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா விட்டு போகிறா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா விட்டு போகிறா. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருக்க. தேவகுமாரா தேவகுமாரா தமிழ்நாடு முழுக்க தெரியுது. அப்பான்னு கூப்பிட்டா ஸ்ரீலங்கா தான் தெரியுது, ஆந்திராவில் கூட தெரியுது. அப்போ நான் ஆயிரக்கணக்கா துதிக்கும் போது கர்த்தர் வந்து நீ விரும்புகிற கேள்வி வீட்டுக்கு போன பிற்பாடு இனி வாழ்ந்து அப்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தூங்குற ஆளு எழுப்பி உதவாங்க.
ஏற்கனவே இவ்வளவு நேரமா அப்படி தலையாட்டிட்டு இருக்காங்க. நான் இட்லி 8 திம்பேன், சட்னி தொட்டு தின்பண்ணும், அதுக்கு தான் வாய்க்கு நீங்க தான் கணக்கு. அல்லேலூயா. 2 மணி ராத்திரி அம்மா விசிமாக்குறாங்க. புருஷன் கேட்கிறாங்க, என்ன துக்கம் உனக்கு இப்படி அழுகிற? ஒண்ணு இல்லைங்க, நான் ஒரு சொப்பனம் கண்டேன். என்ன சொப்பனம்? எல்லாரும் புருஷனை நடுத்தூர்ல நிக்க வச்சு ஏற போட்டு இருக்காங்க. ஒரு நாள் நான் படுற பாது போதும் சாமி, எங்களுக்கு வேணாம் அப்படின்னு தெருவில் ஒரு பெட்ஷீட் போட்டு புருஷனை நிக்க வச்சு ஏற போட்டுருக்கிறாங்க. பக்கத்துல யாரு பையன், இதுவும் உங்களை மாதிரியே இருக்கு. அதனால பையன் வேணாம் புருஷன் வேணான்னு ஏற போட்டு இருக்காரு. யாரோ யாரையோ ஏலம் போட்டாரு. அதுக்கே நீ ஆடுற இல்லைங்க, நானும் உங்களை நடுத்தல நீங்க வச்சு ஏற போட்டு. இப்போ பிசிமா நிறுத்து, சும்மா சொப்பனத்துக்கு பாடுவாங்க. அதுக்காக அழுதுங்க, சொப்பனம் தானே அது, இதை வச்சுட்டேன். எல்லாரும் அவங்க புருஷனை 20,000 30,000 நான் 500 ரூபாய் ஒருத்தருமே கேட்கறேன். இப்படி சீப்பா போயிட்டீங்கன்னு நினைச்சுதான் நான் சொல்லுங்க, ஒரு 500 ரூபாய் கூட கொடுங்க. எப்படி காப்பாற்ற போறீங்க சொல்லுங்க? எப்படி ஜாப் பண்ணி காப்பாற்ற போறீங்க? இப்ப தீர்மானம் பண்ணுங்க. இது மறுரூபம், என் சாயத்தை மறுரூபமாக்க கர்த்தர் தந்திருக்கிறேன். நான் இந்த ஒரே வாரம் 10ஆம் மாதம் முடியறதுக்குள்ள 1000 கணக்கா துணிச்ச ஒரு இடத்தை இழந்து முகரூபத்தை காத்து ஒரு சத்தத்தை நான் கேட்கட்டேன்னு சொன்னவர். அல்லேலூயா. அவர் செக் பண்ணுவார். திடீர்னு வீட்டுல இல்ல, அப்பவே தேட ஆரம்பிச்சுதான் அந்த அம்மா. ராக்காலத்துல என் வீட்டுல தேடினேன், என்ன காப்பாத்துனவரை காணுமே. அப்பவே போய் கண்டுபிடிச்சாலும் ஒரு நாள் விடிய காலத்துல கர்த்தர் வந்தாரா, என் சினைவிலியேன்னாரா. இப்போ எழுப்பி ஜோம் பண்ணணும்னு சோம்பல் பண்ணலாம் போயிட்டாரு. ஆனாலும் எழுந்து உதவாங்கலாம் சரின்னு அடி வாங்கிட்டு நான் கர்த்தரை தேடினேன். என்னை கண்ட காவலாளர்கள் என் போர்வை உறுத்திட்டாங்க. எழுந்து கஷ்டப்பட்டு நான் அவரை கண்டுபிடிச்சாங்க, கொண்டு வந்து என் அறையில சேர்த்து. இனி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இனி வர்ற காலம் ஜெபிக்கிறவருடைய காலம். நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா நீங்க ஜெயிக்க போறீங்கன்னா நம்பவே முடியலையே, நடக்குமா? நடக்கும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லும் போது 75 வயசு நிறைவேற்றும் போது 100 வயசு. நிச்சயமா நான் ஆச்சரிப்பேன் அப்படின்னா சாராள் சிரிக்கலாம். அதெல்லாம் எப்படி நடக்கணும்? கர்த்தர் சொல்ற, ஏன் சிரிக்கிற? நான் அடுத்த வருஷம் வரும்போது கட்டாயம் ஒரு குழந்தைய வச்சுட்டு இருப்பேன், நீ பேர் வைக்கிறதுக்கு தான் என்ன கூப்பிடுவேன். நான் யாருக்கு சொல்றேன்னு எனக்கு தெரியாது. இப்ப சொல்லி நீ ஜெபிக்க போற. அல்லேலூயா சொல்லுங்க. இதை வாழ்ந்து காட்டுவே